வணக்கம். இது கோவின் ப்ளூ டேரோ. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் அது வரப்போகிறது என்ன அப்படிங்கிறத இங்கே குரூப் 1, 2 இருக்கிறாங்க. டைமிங்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கிளிக் பண்ணி பாருங்கள். தயவு செய்து ஞாபகத்தில் இருக்கட்டும், இது ஒரு பொதுவான வாசிப்பு. நன்றி. வணக்கம். இது கோவின் ப்ளூ டேரோ. குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் நீங்கள் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போது அந்த காத்திருப்பது இப்போ இல்லை. அப்போ ஏதோ ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் வருகிறது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 1 இது ஒரு பொதுவான வாசிப்பு. குரூப் 1 இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள். சரி, குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று வருகிறது. அது ஒரு சில பேர் ஆமாங்க, நான் இதுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தேன், இதுக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், அது என்னை நோக்கி வருகிறதா அப்படிங்கிற ஒரு செய்தியாக இருக்கலாம். அல்லது என்ன உங்களை நோக்கி வருகிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். குரூப் 1 உங்களை என்ன நோக்கி வருகிறது, இங்கே என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறது. உங்களை நோக்கி ஒரு நல்ல செய்தி வருது. ஆனால் ரொம்ப பொறுமையாக நிதானமாக தான் வருது. ஏன்னா இது வந்து கடலில் வருது இல்லையா? ஸோ கடலில் வரும்பொழுது அது வேகமாக அப்படியே வந்துடாது. இப்போ ஏதோ மெதுவாக பொறுமையாக ஏதோ ஒரு செய்தி வருது. அது நல்ல செய்தியா, அல்லது ஏதாவது ஒரு எச்சரிக்கையா, இல்லை ஏதேனும் ஒரு அறிவுரை உங்களுக்கு தேவைப்படுதா, இருக்கிற சூழ்நிலைகள் என்ன அப்படிங்கிறத பொருந்தே உங்களுக்கு ஏதோ ஒரு செய்தி உங்களை நோக்கி வருகிறது. குரூப் 1 என்ன அந்த செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறதுல டேரோவை நம்ம ஷஃபிள் பண்ணி பார்க்கலாம். குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று வருகிறது. என்ன வருகிறது, என்ன அந்த செய்தி? ஒரு சில பேர் ரொம்ப நாளாக இதுக்கு நான் காத்துக்கிட்டு இருந்தேன், அது எனக்கு வருமா, அது எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதா கூட இருக்கலாம். அல்லது என்ன சொல்கிறாங்க, என்ன அந்த செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களை நோக்கி வருவது என்ன? ஏற்கனவே ஒரு செய்தி வந்துட்டாங்க, அவங்க கீழே விழுந்துட்டாங்க, நம்ம அவர்களை எடுத்துருவோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில். குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களை நோக்கி வருவது என்ன? சரி, வந்திருக்கிறாங்க. ஒரே ஒரு நிமிஷம் இருக்கு. இதுதான் அந்த இரண்டாவது செய்தி, இது அந்த முதல் செய்தி. சரி, முதல் செய்தி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 1 உங்களுக்கு வந்திருக்கிறது நிலா. நிலா மூன் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க. அப்போ நீங்கள் ஏதோ முயற்சிகள் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு குழப்பமாக இருக்குது, இது எனக்கு கிடைக்குமா, இது எனக்கு வருமா அப்படிங்கிறது. இப்போ ஒரு உதாரணம் வச்சு பார்க்கும்பொழுது, இந்த செய்தியும் இந்த மூணும் வைத்து பார்க்கும்பொழுது, நீங்கள் ஏதாவது ஒரு உத்தியோகத்துக்கு ஆமாம் நான் வந்து வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த வேலைக்கு நான் எழுதி போட்டிருக்கேன் ஒன்று, அல்லது மேல் படிப்புக்காக நான் ஒரு சின்ன காஸ் ஒன்று படிக்கலான்ட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு அது கிடைக்குமான்னு தெரியல, சீட்டு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல, ஒரு மாதிரி எனக்கு குழப்படியாக இருக்குது, என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு எனக்கு தெரியல, நான் என்ன தேர்ந்தெடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல, அந்த மாதிரியான ஒரு குழப்பம் தான் எங்கேயும் சொல்கிறாங்க. அப்போ இந்த குழப்பத்துக்கு உண்டான ஒரு பதில் உங்களை நோக்கி மெதுவாக வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இரண்டாவது செய்தி என்னன்னு பார்த்துறோம். நைட் ஆஃப் வான்ஸ். அதே தான், கண்டிப்பாக ஏதோ ஒரு உற்சாகமான ஒரு செய்தி தான் உங்களை நோக்கி வருகிறது. குரூப் 1 நைட் ஆஃப் வான்ஸ்னு சொல்லும் பொழுது குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும்தான் இந்த செய்தி. யாராவது ஒரு மூணாவது நபர் உங்களுக்கு வந்து உதவி செய்கிறது, அவர்கள் மூலமாக ஏதேனும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைப்பது, அவர்கள் மூலமாக உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைப்பது அப்படிங்கிற ஒரு செய்தி இங்கே சொல்கிறாங்க. நைட் ஆஃப் வான்ஸ். ஏதோ ஒரு நல்ல செய்தி தான் உங்களை நோக்கி வருகிறது. சரி, இன்னும் நம்ம செய்திகளை எடுப்போம். குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களை நோக்கி என்ன வருகிறது, ஏதோ ஒன்று உங்களை நோக்கி வருகிறது. இங்கே மெசேஜ் அப்படின்னு ஆரக்கல் செய்திகள் கொடுத்துருக்குறாங்க. என்ன அந்த செய்தி சொல்கிறாங்க குரூப் 1க்கு, உங்களை நோக்கி வருவது என்ன நம்ம பார்க்கலாம். என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறது, உங்களை நோக்கி வருவது என்ன குரூப் 1. அவங்களே வந்திருக்கிறாங்க, பார்க்கலாம். குரூப் 1 என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது. மெஜிஷியன். அதே தான், ரொம்ப அற்புதமான ஒரு செய்தியாக கொடுத்துருக்குறாங்க. மெஜிஷியன் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் நினைத்தது எனக்கு கிடைக்காது. நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வேண்டிக்கிட்டு இருந்திருப்பீங்க, வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க, ரொம்ப காலமாக நான் இதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், அது கிடைக்குது அப்படிங்கிறத தான் இங்கே அந்த செய்திகள் சொல்கிறாங்க. ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்திருப்பீங்க, குழப்பமாக இருந்திருக்கும், எனக்கு ஏதாவது ஒரு வழியாக அது கிடைக்குமா அப்படின்னா, ஏதோ ஒன்று உங்களை நோக்கி தான் வருது. சம்திங் இஸ் கம்மிங். பட் இது வந்து நீங்கள் ஆசைப்படுற ஒரு விஷயம்.
குறிப்பிட்டவர்கள் நான் வந்து இதுக்கு நிறைய முயற்சிகள் போட்டிருக்கேன், அதுதான் இங்கேயும் சொல்கிறாங்க. நான் நிறைய முயற்சிகள் போட்டிருக்கேன், அந்த முயற்சிகளுக்கு ஏதேனும் பதில்கள் கிடைக்குமா? நான் நிறைய பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த பதில்கள் கிடைக்குமானா கண்டிப்பாக அந்த மெஜிஷியன் இந்த மெசேஜ் ஏதோ ஒன்று உங்களை நோக்கி வருகிறது. நீங்கள் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல செய்தியாக இருக்கலாம், அல்லது ஒரு உத்தியோகமாக இருக்கலாம், மேல் படிப்பாக இருக்கலாம், அல்லது தொழில் சம்பந்தமான ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். நான் தொழில் செய்யணும்னு விருப்பப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நான் வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், ரொம்ப சின்னதாக தான் ஆரம்பிக்கணும், ஏன்னா என்னால் முடியுங்க, என்னால் முடியாதுன்னு எதுவுமே. அதான் இந்த மெஜிஷியன். இப்பொழுது உங்களுடைய கையில் எல்லாமே இருக்குது, என்னால் எதையுமே இப்போ செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு ஆற்றல் உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. மெசேஜை வைத்து பார்க்கும் பொழுதும், இந்த 3 செய்திகளை வைத்து பார்க்கும் பொழுதும், குறிப்பிட்டவர்கள் நீங்கள் ஏதோ ஒரு அப்ளிகேஷனுக்கு எழுதி போட்டுட்ருப்பீங்க, புதுசாக ஒரு ரிஸ்க் எடுத்திருப்பீங்க, ஒரு முயற்சியை எடுத்து செய்வோம் அப்படின்னு எழுதி போட்டிருப்பீங்க. அதுக்கு பதில்கள் காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பதில்கள் உங்களை நோக்கி பொறுமையாக வருகிறது. குரூப் 1 மெஜிஷியன் சொல்லவே தேவையில்லை, நினைத்த காரியம் கைகூடுறது, பிரார்த்தனைகள் நிறைவேறது, ஆசைகளோ நீண்ட நாள் இதுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கும் பொழுதும் இப்பொழுது உங்ககிட்ட அந்த எனர்ஜி இருக்கு, நிறைவேற்றக்கூடிய அந்த எனர்ஜியும் உங்களை நோக்கி ஒரு நல்ல செய்தியும் ஆசீர்வாதமும் வருகிறது. குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும் நினைத்த காரியம் கைகூடணும், ஆனால் எனக்கு வந்து ஒரு உதவி வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது யாரோ ஒருத்தவங்க வயசில் மூத்தவங்களோ அல்லது ஏற்கனவே அனுபவம் உள்ளவங்களோ இல்லை தெரிஞ்சவங்களோ இல்லை அந்த உத்தியோகத்தில் உங்களை எப்பொழுதும் பார்த்துட்டு போகிறவங்க, ஒரு ஹாய் பாய்ன்னு சொல்லிட்டு போகிறவங்க கூட இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்களாக இருக்கலாம், நண்பர்களாக, அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு உதவி கிடைக்கிறது, அவர்கள் மூலியமாக அங்கீகாரங்கள் பாராட்டுகள் கிடைக்கிறது, அவர்கள் வந்து உங்களுக்கு முன் வந்து உதவி செய்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அற்புதமான செய்தியை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க குரூப் 1. கடைசியாக உங்களை நோக்கி வருவது என்ன அப்படிங்கிறதுல ஒரு அறிவுரை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உங்களை நோக்கி ஒன்று வருகிறது, அது என்ன அப்படிங்கிறதுல இங்கே மெசேஜ் அப்படின்னு ஆரக்கிள் கொடுத்துருக்குறாங்க. அதோடு மூன் வந்திருக்கிறாங்க, நைட் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கிறாங்க, மெஜிஷியன் வந்திருக்கிறாங்க. என்ன அறிவுரை அல்லது என்ன செய்தி? ஹெர்மிட் அப்படின்னு சொல்லும் பொழுதும் அதே தான். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப தனிமையாக இருப்பீங்க ஒரு சில பேர். ஆமாங்க, இதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறது வந்து நான் யாருக்கிட்டேயுமே பெருசாக சொல்லிக்கிறதோ பெருசாக நான் பகிர்ந்துக்கிறதோ யாருக்கிட்டேயுமே மனமிட்டு பேசுகிறதில்ல, நான் ரொம்ப தனிமையாக இருக்கிறேன், தனிச்சு இருக்கிறேன். அதே மாதிரி என்கிட்ட இருக்கிற என்ன விஷயங்கள், எனக்கு தேவையில்லாத விஷயங்களை நான் வந்து என்னை நான் சுத்தப்படுத்திக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் தான் இந்த நேரம் உங்களுக்கு வந்திருக்கிறாங்க. ஹெர்மிட் அப்படின்னு சொல்லும் பொழுதும் வந்து இந்த மாதிரி வாய்ப்புகள் வரும் பொழுது மறுபடியும் முன்னாடி செய்த தவறுகளுக்கு போய் விழுந்துடக்கூடாது. முன்னாடி உங்களுக்கு ஏதேனும் கெட்ட பழக்கங்கள் இருந்ததுன்னா அதில் போய் மறுபடியும் நீங்கள் போய் சேர்ந்துடக்கூடாது. கண்டிப்பாக உன்னை சுத்தப்படுத்திக்கணும். நீ வந்து உன்னை வந்து சுத்தப்படுத்திக்கிறது மட்டும் இல்லாமல் உனக்கு வேண்டிய ஞானத்தையும் உனக்கு வேண்டிய அந்த திறமைகளை கரெக்டாக நீ வந்து அதை எப்படி சொல்கிறது செதுக்கி வச்சுக்கணும், மோல் பண்ணி வச்சுக்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க. அதோடு இந்த ஹெர்மிட் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலாகவும் இருக்குது. மெஜிஷியனும் ஹெர்மிட்டும் வைத்து பார்க்கும்பொழுது ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகமாகவும் இருக்குது. கொஞ்சம் ஆன்மீக பயிற்சிகள் செய்கிறதுனால புத்தியோ மனசுக்குள்ளே ஏதேனும் சில குழப்பங்கள் பதட்டங்கள் இருந்தாலும் பயங்கள் இருந்தாலும் கூட அது உங்களை சுத்தப்படுத்தி உங்களை விட்டு போயிடும். ஏதேனும் சந்தேகங்கள் வரும்பொழுது பயங்கள் வரும்பொழுது உங்களுடைய நிழலை நீங்கள் திரும்பி பார்த்தாலே போதும் அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. எதுக்காக அந்த நிழலை பார்க்கணும்னா, என்ன நான் முன்னாடி செஞ்ச தவறுகள் மறுபடியும் செய்யக்கூடாது, முன்னாடி நான் அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுறது, முன்னாடி கெட்ட பழக்க வழக்கங்கள் கெட்ட சகவாசங்கள் அல்லது அந்த பயமே வந்து என்னை வந்து ரிஸ்க் எடுக்க முடியாமல் எனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை இழக்க வச்சது, இந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே சொல்லப்படுது. த ஹெர்மிட். ஸோ ஹெர்மிட் இஸ் a வெரி குட் கார்ட். அதாவது உங்களுடைய செய்திகள்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இது வந்து உங்களுடைய ஆன்மீகத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த சொல்லுது, கொஞ்சம் தியானம் பண்ணுறது, பிரார்த்தனைகள் பண்ணுறது, அதே சமயத்தில் மனசில் பயங்கள் குழப்பங்கள் தான், இதுதான் நல்ல நேரம், அதை சுத்தப்படுத்து அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. நல்ல ஒரு அற்புதமான செய்தி குரூப் 1 உங்களை நோக்கி வருகிறது, நல்ல செய்தி உங்களை நோக்கி வருகிறது, நல்ல ஆற்றல் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு, எதையுமே செய்யக்கூடிய ஒரு நல்ல ஆற்றல் உங்களை நோக்கி வருகிறது குரூப் 1. வாழ்த்துக்கள். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள். நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்கு காத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க, அது எனக்கு கிடைக்குமா, அது என்ன உங்களை நோக்கி வருகிறது அப்படிங்கிறது. அதோடு குறிப்பிட்டவர்களுக்கு ஏதோ ஒன்று உங்களை நோக்கி வருகிறது.
அது என்ன வரப்போகிறது, என்ன வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குரூப் 2 இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு. குரூப் 2ஐ தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உங்களை நோக்கி வருவது என்ன, நீங்கள் ஒரு விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் உங்களுக்கு சிறப்பாக கைகூட இருக்கிறதா, உங்களை நோக்கி வரப்போகிறது என்ன, அது வரப்போகிறது என்ன வருகிறது. குரூப் 2ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களை நோக்கி ஒரு சிறப்பான ஒரு நேர்மறையான ஒரு விஷயம் உங்களை நோக்கி வருகிறது. குரூப் 2 என்ன அந்த செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 2 இங்கே ஆல் அக்கார்டிங் டு பிளான். ஒன்று ரெண்டு விஷயம், பிரபஞ்சம் போட்ட திட்டத்தின்படி ஏதோ ஒன்று சிறப்பாக அமைய இருக்கு. ஒன்று. இரண்டாவது, நான் ரொம்ப நாளாக, அதை நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஆரம்பத்தில், நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்க. அதை வந்து நான் கரெக்டாக பிளான் பண்ணி தான் அதை நான் சிறப்பாக செயல்பட்டேன். அதுலேருந்து எனக்கு நல்ல பதில்களோ நல்ல முடிவுகளோ அல்லது பாராட்டுகளோ அல்லது அங்கீகாரங்களோ அல்லது ஏதேனும் லாபங்களோ ஏதேனும் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள். ஸோ ஆல் அக்கார்டிங் டு பிளான். ஸோ ரெண்டு விஷயங்கள் இங்கே சொல்கிறாங்க. அதாவது இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு தயார் பண்ணியிருக்கிற ஒரு பிளான் சிறப்பாக உங்களுக்கு இப்போ வருகிறது, அமைய போகிறது. இரண்டாவது, குறிப்பிட்டவர்கள் நீங்கள் நீண்ட காலமாக ஏதேனும் ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, பதிலுக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் சிறப்பாக உங்களுக்கு இப்பொழுது நெருங்கி வருகிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறாங்க. ஆல் அக்கார்டிங் டு பிளான். அதோடு இந்த வானவில் பார்க்கும் பொழுது ஒரு தெய்வீக காலம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. குரூப் 2 பார்க்கலாங்க. குரூப் 2ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களை நோக்கி ஏதோ வருகிறது அல்லது வரப்போகிறது. குறிப்பிட்டவர்களுக்கு நீண்ட நாளாக ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அது சிறப்பாக எனக்கு அமையுமா அப்படிங்கிறது. அதோடு இவர்களுக்கு ஆல் அக்கார்டிங் டு பிளான் அப்படிங்கிற ஒரு ஆரக்கல் செய்தியும் குரூப் 2க்கு வந்திருக்கிறது. என்ன அந்த செய்தி சொல்கிறாங்க, இங்கே ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க நமக்கு. இன்னும் ஒரு செய்திக்காக நம்ம பார்க்கலாம். குரூப் 2 உங்களை நோக்கி வருவது என்ன, உங்களை நோக்கி வருவது என்ன, என்ன வரப்போகிறது. குரூப் 2 உங்களை நோக்கி என்ன வரப்போகிறது. நம்ம வந்து ஷஃபல் பண்ணுவோம், அப்போ தான் உங்களுக்கு என்ன செய்தி வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 2ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு அவங்களே வந்துட்டாங்கங்க. சரி பார்க்கலாம். ஆல் அக்கார்டிங் டு பிளான் இல்லையா. சரி, முதல் செய்தி பார்க்கலாம். வாவ், டேத் வந்திருக்கு. டேத் அப்படின்னு சொல்லும் பொழுது அதே தாங்க, ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதுப்பித்தலாக வரப்போகிறது. சம்திங் நியூ இஸ் அபவுட் டு ஸ்டார்ட். அப்படின்னா ஏற்கனவே பழைய விஷயங்கள்லேருந்து நீங்கள் உண்மையிலேயே அந்த பாடத்தை கற்றுக்கிட்டீங்க, நான் அதுலேருந்து நகர்ந்து போக போகிறேன், நகர்ந்து வருவதற்கு தயாராக இருக்கிறேன், அதற்காகத்தான் நான் அந்த பிளான் போடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு அமைய இருக்குது. தெர் இஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன் தட் இஸ் ஹேப்பனிங். அது வந்து ஒரு புதிய தொடக்கமாக இருக்கலாம் அல்லது ஒரு புதிய விஷயமாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். டேத் அப்படின்னா ஒரு விஷயம் முடிவடைந்து புதுசு ஒன்று ஆரம்பிக்குது. ஸோ ஆல் அக்கார்டிங் டு பிளானுக்கும் டேத்துக்கும் பாருங்கள் எவ்வளவு ஒரு ஒரு சிங்க்ரோனைஸாக அந்த செய்தியை கொடுத்துருக்குறாங்க. அதோடு நம்ம ரெண்டாவது செய்தியை ஒன்று சொல்லியிருந்தோம் இல்லையா குரூப் 2, இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பிளான் போட்டிருப்பேன், அந்த பிளான் வந்து புதுசு, நான் வந்து என்னையே திருத்திட்டதாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு புதிய திட்டமாக இருக்கலாம், புதிய ஊரோ புதிய வீடோ புதிய உறவோ என்ன வேணாலும் இருக்கலாங்க. ஸோ ஏதோ ஒன்று உங்களை சுற்றி இருக்கிற அந்த ஆற்றல் வந்து மாறுது. த எனர்ஜி அரவுண்ட் யூ இஸ் சேஞ்சிங். அதுதான் இந்த தெய்வீக காலம், ஏதோ ஒன்று வருது. தெய்வீக காலத்துக்கும் டேத்துக்கும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்போ வந்து ஒன்று நடக்க இருக்கு, வரப்போகிறது உங்களை நோக்கி அப்படின்னு சொல்லும்போது சிறப்பான ஒரு சின்க்ரோனைஸ் செய்தியை கொடுத்துருக்குறாங்க குரூப் 2. இரண்டாவது செய்தியும் பார்த்துருவோம். அடேங்கப்பா, என்னங்க சொல்கிறது. ஏஸ் ஆஃப் கப்ஸ், புதிய தொடக்கம், தெய்வீக காலம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதும் அவர்களே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஏஸ் ஆஃப் கப்ஸ். முடிவுக்கு பிறகு அழகான ஒரு புதிய தொடக்கம், மிகப்பெரிய மன நிறைவை கொடுக்குது. நிறைய விஷயங்கள் இங்கே சொல்கிறாங்க குரூப் 2. நம்ம இப்போ தான் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ ஒரு சில பேருக்கு புதிய உறவு ஒன்று ஆரம்பிக்கிறது, அல்லது ஏற்கனவே ஒரு உறவில் ஒரு முறிவு ஏற்பட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருந்தீங்கன்னா அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டு எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கூட, நம்ம ரெண்டு பேரும் இதை மறுபடியும் புதிய தொடக்கமாக ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்றது. அல்லது உத்தியோகத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னாலும் அந்த உத்தியோகத்திலிருந்து நீங்கள் வெளியே வந்து நிறைய முயற்சிகள் திட்டங்கள் போட்டு, அல்லது இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு அந்த திட்டத்துக்கு கைத்தட்டுறாங்க. எஸ், ஐ வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ அப்படிங்கிறது. அவர்களும் சேர்ந்து உங்களுக்கு கைத்தட்டி அந்த புதிய தொடக்கத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ என்ன இருந்தாலும் சரி குரூப் 2 இது மன நிறைவை கொடுக்கறது, புதிய தொடக்கத்தை கொடுக்கறது. ஸோ இந்த அக்கார்டிங் டு பிளான் பாருங்கள், அது எவ்வளவு அழகாக சின்க்ரோனைஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆல் அக்கார்டிங் டு பிளான். நீங்கள் போட்ட திட்டங்களுக்கும் வந்து இதுக்கு சிறப்பான ஒரு நல்ல பதில் ஆமாம் அப்படிங்கிறதுக்கும், அல்லது இந்த பிரபஞ்சமாய் வந்து உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பம் ஒன்று
தொடங்க இருக்குது, புதிய ப்ராஜெக்ட்ஸ் வரலாம், புதிய வாய்ப்புகள் வரலாம், அந்த மாதிரியான ஒரு நல்ல செய்தியும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. குரூப் 2 வாழ்த்துக்கள். குரூப் 2க்கு என்ன அறிவுரை நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்க? இவர்களுக்கு ஒரு புதிய தொடக்கம் ஒன்று ஆரம்பிக்க போகிறது, ஆல் அக்கார்டிங் டு பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்களுக்கு என்ன அறிவுரை, என்ன எச்சரிக்கை அல்லது என்ன அற்புதமான ஒரு செய்தியை கொடுக்க விரும்புகிறீங்க? த டவர், அதே தாங்க. த டவர் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கிடைத்த வாய்ப்புகளை வந்த புதிய தொடக்கத்தை நீங்கள் கெடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது. வார்த்தைகளை கவனமாக இருங்க. எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அதுவும் முக்கியமாக நீங்கள் போட்ட திட்டங்கள், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த புதிய வாய்ப்புகள், நீங்களே உணரக்கூடிய அந்த புதிய ஆற்றல் என்னவாக இருந்தாலும் do not share it with anybody. யாருக்கிட்டையுமே பெருசாக பகிர்ந்துக்காதீங்க. அதோடு குறிப்பிட்டவர்களுக்கு ஏற்கனவே இந்த டெத் அண்ட் த டவர்னு சொல்லும்பொழுது ஏதோ ஒரு விஷயம் உங்களை விட்டு விலகியும் போயிருச்சு. ஒரு சில பேருக்கு இடிஞ்சு விழுந்துருச்சு, ஒரு டிஸ்ரப்ஷன் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது இடிஞ்சு விழுந்துருச்சுங்க, எனக்கே தெரியாமல் இடிஞ்சு விழுந்துருச்சு. அதுதான். ஸோ என்ன தான் இடிஞ்சு விழுந்தாலும் ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் உங்களுக்கு ஏஸ் ஆஃப் கப்ஸ்னு சொல்லும் பொழுது புதிய தொடக்கம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இது இடிஞ்சு விழுந்துருச்சு, உடல் ஆரோக்கியத்தில் கூட ரொம்ப பலமான அடி எனக்கு விழுந்துருச்சு, உடல் ஆரோக்கியம் கூட எனக்கு ரொம்ப சங்கடத்தை கொடுத்துருச்சு, அதோடு என்னை நான் ரொம்ப நம்பி இருந்த உறவுகள் கூட என்னை விட்டு விலகி போயிட்டாங்க, நான் ரொம்ப நாளாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த இடத்துல கூட என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஸோ ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் எனக்கு வாழ்க்கையில் இருந்தது. ஒரு மறு பிறவி எனக்கு கிடைக்குமாங்க, ஒரு மறு வாய்ப்பு கிடைக்குமா? நானும் நிறைய திட்டங்கள் போட்டிருக்கேன், பிரபஞ்சம் எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேள்விகள் இருந்ததுன்னா குரூப் 2 புதிய தொடக்கம் காத்துக்கிட்டு இருக்கு. பிரபஞ்சம் உங்களுக்கு சிறப்பான திட்டங்கள் போட்டிருக்காங்க, தெய்வீக காலம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. குரூப் 2 நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுக்க போகிறோம். குரூப் 2 அவர்கள் என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆடேங்கப்பா, நைட் ஆஃப் கப் பாருங்களேன், உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன், புதிய தொடக்கம், மறுபடியும் ஏதோ ஒரு முறிவு ஏற்பட்டுட்டுன்னு மறுபடியும் அவங்க சொல்கிறாங்க. அப்போ இது ஒரு ஜாக்கிரதை அப்படிங்கிற ஒரு விஷயம். மறுபடியும் அங்கே காப்ஸ், அப்போ ஆர்ட் ஆஃப் த ரீடிங்லேயும் காப்ஸு, முடிக்கும் பொழுதும் காப்ஸ்ன்னு சொல்லும்போது நல்ல செய்தி உங்களை நோக்கி வருகிறது. இட் வில் ரெண்டுமே காப்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை தான் நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டோம், இது ஒரு மிகப்பெரிய நிறைவை கொடுக்கக்கூடியது, மனசுக்கு திருப்தி. யூ வில் டெஃபினெட்லி லைக் இட் அப்படிங்கிறது. நம்ம ஆரம்பத்தில் ஒரு செய்தி சொல்லியிருந்தோம் இல்லையா குரூப் 2, இந்த மாதிரி ஏற்கனவே முறிவு ஏற்பட்டு பிரிந்தவர்கள் அவர்கள் மறுபடியும் மன்னிப்பு கேட்டு ஒரு புதிய தொடக்கம், there is a proposal coming in again, இன்னொரு ப்ரொபோசல், இன்னொரு வாய்ப்பு வேணும்னு சொல்லி ஒருத்தவங்க வர்றதும், வேலைக்கு முயற்சி செஞ்சு வேலையை விட்டு விலகி வந்தவங்க, அந்த வேலையை விட்டு நான் உங்களை தூக்கிட்டோம், நீங்கள் இந்த வேலைக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு போனவர்களுக்கு புதிய தொடக்கம். முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கீங்க, வேலைக்காக முயற்சிகள் போட்டுட்டு இருக்கீங்க, வேலைக்கு எழுதி போட்டுட்டு இருக்கீங்கன்னா நல்ல செய்தி உங்களை நோக்கி வருகிறது. நைட் ஆஃப் கப்ஸ் இஸ் a proposal, opportunity and offer that is coming towards you. இது மனசுக்கு நிறைவையும் சந்தோஷத்தையும் தருது. ஆரம்பத்திலே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க தெய்வீக காலம், முடிக்கும் பொழுதும் ஒரு நிறைவான செய்தியோட தான் இந்த வாசிப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுது. குரூப் 2 வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.